வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, நாங்க இந்த டக் லைஃப்ல வர்றது சிங்குசா சாங்குக்கு நாங்க ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். அது நாங்க ரீல்ஸ் பண்ண இடம் நெல்லையப்பர் கோயில். எங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல நாங்க ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இப்போ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் போட்ட 4 நாள்ல 40,000 பேர் மேல பார்த்து கொஞ்சம் ரீச் ஆயிட்டு திருநெல்வேலி லெவல்ல ரீச் ஆனதுனால அது நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்துல இருந்து அதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கோயில் நிர்வாகத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நாங்க ரீக்ரியேஷன் பண்ணணும் தான் பண்ணியிருக்கோம். காஸ்டியூம்ஸ் கூட நாங்க ஓரளவு மேட்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு இதுல நான் அப்படி வேட்டி உருகுற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப அவதூறா இருக்குன்னு எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்க நெல்லையப்பர் கோயில வச்சு ரீல்ஸ் எடுத்தது தப்பு தான், எங்க மேலதான் மிஸ்டேக். நான் இன்னைக்கு மார்னிங்கே இப்படி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு நான் போஸ்ட் டெலிட் பண்ணிட்டேன். ஆனாலும் தந்தி நியூஸ், பாலிமர் டிவி, நியூஸ் 18 எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் ரொம்பவே பெருசு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க கோயில் நிர்வாகத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்படி ரீல்ஸ் எடுத்தது எங்க மேலதான் தப்பு. இனிமேல் நாங்க பொதுமக்களுக்கு அவதூறா எங்கேயும் வச்சு ரீல்ஸ் எடுக்க மாட்டோம். நெல்லையப்பர் கோயில் பொதுமக்களுக்கு அவதூறா இருக்க மாதிரி இடத்துல எங்கேயுமே வீடியோ எடுக்க மாட்டோம். நாங்க தனிப்பட்ட முறையில எடுத்துக்கிறோம். இதுக்கு எப்படி நான் சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இன்னும் போலீஸ் கால்ஸ் வரல. வந்தா நான் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறைய இன்ஃபுளுயர்ஸ் கால் பண்ணி என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. தம்பிமா இப்படி பண்ணிட்டே அவசரப்பட்டே உனக்கு வேற இடம் இல்லையா அப்படின்னு. நான் தான் அவசரப்பட்டு அந்த நெல்லையப்பர் கோயில் காந்தியம்மன் கிட்ட வச்சு எடுக்கணும்னு ரீல்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி ரீல்ஸ் பண்ண மாட்டேன். பண்ணா நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நான் கேட்கிறேன். நன்றி.